வணக்கம். ஜவைஜக் ஃப்ரம் ஜவாத்பட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது அப்போ இருக்கிற வரைக்கும் தான் அண்ணன் தம்பி உறவு அப்படிங்கிற ஒரு பழமொழி கூட இருக்குது. அக்கா இருக்கிற வரைக்கும் தான் மச்சான் உறவு. அக்கா இல்லைன்னா மச்சானுங்கிற வார்த்தையே கிடையாது. அக்கா இருக்கிற வரைக்கும் மச்சான் உறவு, அப்பன் இருக்கும் வரைக்கும் தான் அண்ணன் தம்பி உறவு. அவ்வளோதான். அதுக்கு பின்னால் ஒன்றும் கிடையாது. அன்னை இல்லம் சிவாஜியோட வீடு, உலகறிந்த உண்மை. பேர துஷ்யந்தன் ஜகஜால கில்லாடி அப்படின்னு ஒரு படம் எடுக்கிறதுக்காக எடுத்து பண்ணிட்டு இருக்காரு. பற்றாக்குறைக்காக ஒரு 3 கோடி ரூபா தனபாக்கியம் என்டர்பிரைசஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் வாங்குறாங்க. ராம்குமாரோட பையன், அதாவது பிரபுனுடைய அண்ணன் மகன், வேற ஒன்றும் கிடையாது. வாங்கின வகையில் ஒழுங்காக கட்ட முடியல. அந்த 3 கோடியை சில்லறை வந்து 9 சில்லறை கோடிக்கு ஆயிடுது, கடன் ஆயிடுது. உடனே அவங்க தனபாக்கியம் வந்து கோர்ட்டில் கேஸ் போடுறாங்க. உடனே மத்தியஸ்தம் பண்ணக்கூடிய சமயத்தில் சென்னை உயர்நீதிமன்றம் அந்த ஜகஜால கில்லாடினுடைய அனைத்து உரிமைகளையும் இவங்களுக்கு கொடுத்துருங்க, 9 கோடி ஈக்குவல் ஆயிரும், அதுக்கு பதிலாக கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மத்தியஸ்தம் சென்னை உயர்நீதிமன்றம் பண்ணுவாங்க இல்லையா, பண்ணக்கூடிய சமயத்தில் அப்படியும் அந்த நேரத்தில் ராம்குமார் அவருடைய பையன் வந்து துஷ்யந்த் யாருமே கொடுக்கல. ராம்குமார் ஸ்டெப் எடுக்கல, இருந்தால் தானே ஸ்டெப் எடுக்க முடியும். துஷ்யந்தன் வந்து அவருடைய பையன். ஆமாம், அவருடைய ரகசியமெல்லாம் ராம்குமாருக்கு தெரியும், முடிஞ்சு போச்சு. அவர்கிட்டையும் கையில் காசு இல்லை, துஷ்யன்ட்டையும். அவர் மனைவி அபிராமி வகையிலையும் காசு இல்லை, ராம்குமார் அப்பா வகையிலையும் காசு இல்லை, முடிஞ்சு போச்சு. உடனே என்ன பண்ணுறாங்க, தனபாக்கியம் சரி உரிமையை கொடுக்கல, ரைட்டு ஓகே. அப்புறம் அவங்க இருக்கிறார் இல்லையா, அன்னை இல்லை, அந்த வீடை வந்து ஜப்தி பண்ணியோ, எனக்கு உண்டான அமௌண்ட்டை கொடுங்க அப்படின்னு மீண்டும் கேட்கக்கூடிய சமயத்தில் தான் வந்து நடிகர் பிரபு வந்து லைனில் வர்றார். அது எப்படிங்க, அந்த வீடு என் பேரில் இருக்கு, 150 கோடி மதிப்புள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு சொத்து. எங்கள் அண்ணன் கடன் வாங்கியிருக்கிறாரு, அதுக்கு நான் எப்படி ஜவாப்தாரிய முடியும்? நான் எப்படி ஜாமீன்தாராக முடியும்? நான் எப்படி அதை கொடுக்க முடியும்? அண்ணன் வாங்கின கடனை அண்ணன்ட்ட கேளுங்க, அண்ணனுடைய மகன் வாங்கின கடனை மகன்கிட்ட கேளு, அவர்கிட்ட துஷ்யன்ட்ட கேளு, என்கிட்ட ஏன் கேட்குறீங்க? அதனால் வந்து ஜப்திங்கிற அந்த உத்தரவு அதை ரத்து செய்யுங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காரு. அது விசாரணைக்கு வந்திருக்கு. வந்த உடனே வக்கீல் வாதம் நடக்கும் இல்லையா, நடக்கக்கூடிய சமயத்தில் பிரபு சொல்லிட்டார், 150 கோடி சொத்து வெறும் 9 கோடிக்கு வந்து ஜப்தி செய்வது எவ்வாறு நியாயமாக முடியும்? அதே நேரத்தில் அது ஏன் சொத்து, நான் கடன் வாங்கியிருந்தால் பரவாயில்ல, என் அண்ணன் வாங்கின கடனுக்காக என் சொத்தை நான் எவ்வாறு ஜப்தி செய்து விட்டு தர முடியும்? அதனால் வந்து அந்த ஜப்தி உத்தரவு ரத்து பண்ணுங்க அப்படின்னு இன்றைக்கி கோர்ட்டில் கேஸ் போட்டு அது விவாதம் பண்ணி, மற்றபடி அப்துல் குத்தூஸ் ஐயா நீதிபதி அவங்க வந்து கேள்வி கேட்டிருக்காங்க. ரொம்ப அற்புதமான ஒரு கேள்வி, அதான் நம்ம கூர்ந்து கவனிக்கப்படுற விஷயம். அதாவது பிரபுனுடைய சொத்து, சிவாஜி ஐயா அவங்க வந்து பிரபுக்கு எழுதி வச்ச சொத்து, அன்னை இல்லம், தென்மேற்கு போக் சாலை, அதாவது செவாலிய சிவாஜி சாலை என்று மாற்றப்பட்ட அந்த சாலையில் இருக்கக்கூடிய அந்த வீடு, ரைட்டு ஓகே, பிரபு பேரில் எழுதி வச்சுட்டார், முடிஞ்சு போச்சு. இப்போ வந்து ராம்குமாருக்காக எவ்வாறு விட்டு கொடுக்க முடியும் அப்படிங்கிற கேள்வி வரக்கூடிய சமயத்தில் ஜப்தி நடவடிக்கை நிறுத்தி வையுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய சமயத்தில் அப்துல் குத்தூஸ் ஐயா வந்து ஒரு நீதிபதி கேள்வி கேட்டிருக்கார். பிரபு பார்த்து கேள்வி கேட்குறார். பிரபு ஸ்ட்ரைட்டாக வக்கீலை வச்சு பண்ணுறதுனால கேட்டிருக்காங்க. ஒன்றும் இல்லை, ராம்குமார் வந்து உங்கள் அண்ணன் தானே, ராம்குமார் உங்கள் அண்ணன் தான், 9 கோடி ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. உங்கள் பையனும் நடிக்கிறாரு, நீங்களும் நடிக்கிறீங்க. ராம்குமார் வந்து ஒரு கடனாளியாக போயிட்டாரு, அண்ணனுக்கு தம்பி உதவுறது இல்லையா அப்படிங்கிற மாதிரி, ஏன் இந்த 9 கோடி நீங்களே தனபாக்கி என்டர்பிரைசஸ் கொடுத்து அந்த பிரச்சனையை முடிச்சு விட்டுறலாம்ல, அப்புறம் உங்கள் அண்ணன்ட்ட கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை வாங்கிக்கலாம்ல அப்படின்னு ஒரு அட்வைஸு நீதிபதி அப்துல் குத்தூஸ் ஐயா சொல்லியிருக்கிறாங்க.
அதுக்கு வந்து பிரபு சொன்ன வார்த்தை வந்து ரொம்ப நெருடலான ஒரு வார்த்தை. உண்மையிலே வந்து உலகம் அவ்வளோதான் அப்படிங்கிற ஒரு வார்த்தை முடிஞ்சு போச்சு. என்ன சொல்கிறார் பிரபு அப்படின்னா, அப்படியெல்லாம் என்னால் உதவி செய்ய முடியாது. ஒரு ராம்குமார் வந்து எனக்கு அண்ணன் தான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆமாம், தம்பி என்ற முறையில் நான் உதவியெல்லாம் செய்ய முடியாது. தம்பி உடையான் படைக்கு அஞ்சான். ஆமாம் அப்படின்னு நம்மால் சொல்லி வச்சார ஒழியா, அண்ணன் உடையான் படைக்கு அஞ்சான்னு சொல்லி போட்டு சொல்லி வைக்கல. தம்பி உடையான் படைக்கு அஞ்சான். ஆமாம், இப்போ ராம்குமார் வகையில் தம்பி உடையான் படைக்கு அஞ்சான், கடனுக்கு மஞ்சான் அப்படின்னு ராம்குமார் நினைச்சாரா என்னன்னு தெரியல. இன்னைக்கு வந்து அஞ்ச வேண்டிய ஒரு சூழல். பிரபு கையை விரிச்சிட்டார். ஆமாம், உயர்நீதிமன்றத்தில் விரிச்சிட்டார். அவர் அண்ணன் தான், தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் தான். அவருக்கு நான் தம்பி தான், இருந்தாலும் அவருடைய கடனை நான் தர முடியாது. ஏன்னா அவர் வந்து இங்கே மட்டும் கிடையாது, ஏகப்பட்ட இடத்த கடன் வாங்கியிருக்கிறார். உங்ககிட்ட ஒரு 9 கோடி கொடுத்து தனபாக்கியத்தை நான் கடன் முடிச்சுட்டு வச்சுங்க, அத்தனை பேர் என்ன பிடிச்சிக்குவாங்க. வந்து என்கிட்ட எத்தனை கோடி வாங்கியிருக்காரு, என்கிட்ட அத்தனை கோடி வாங்கியிருக்காருன்னு சொல்லி அத்தனை பேர் வந்தாங்கன்னா எத்தனை பேர் நான் கடன் கொடுக்க முடியும். அதனால் நான் வந்து என்னால் அதை உதவ முடியாது அப்படின்னு சொல்லி போட்டு சொல்லிட்டார். சொன்ன உடனே அப்புறம் அதனுடைய அடுத்த வாக்குவாதத்தை வந்து 5/6/2025 நீதிபதி வந்து தள்ளி வச்சிருக்கேன் அடுத்த விசாரணை. இதான் நடந்த ஒரு விஷயம். இதை வச்சு நம்ம பார்க்கின்ற பொழுது சிவாஜி கணேசன் பாடிய பாடல ஞாபகம் வருது. அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே, ஆசை கொள்வதில் கஷ்டம் என்னடா காசில்லாதவன் குடும்பத்திலே. அருமையான ஒரு பாடல். அந்த பாடல் தான் ஞாபகம் வரும். அவர் பாடிய பாடல் அவர் குடும்பத்துக்கே பொருந்தது. பாருங்க, இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு பாடம். அண்ணன் தம்பி, அதான் நான் முதல்ல சொன்னேன். அக்கால் இருக்கும் வரை மச்சான் உறவு, அப்பன் இருக்கும் வரை அண்ணன் தம்பி உறவு. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. எவ்வளோ கஷ்டப்பட்டு 2 பேரையும் அவர் வளர்த்துருப்பார். டக்குன்னு ஒரே வார்த்தையில் பிரபு அடிச்சிட்டார். அவருக்கெல்லாம் நான் உதவ முடியாதுங்க. இன்னைக்கு 9 கோடி கொடுத்து உதவிடுவேன். ஆமாம், அவர் ஒரு இடத்துல கடை வாங்கியிருந்தா பரவாயில்ல, அவர் 1000 இடத்துல கடை வாங்கியிருக்கிற 1000 பேர் என்னை பிடிச்சிக்குவாங்க. ஆமாம், அப்புறம் அவ்வளோதான், 150 கோடி அந்த வீட்டை தான் நான் விற்க வேண்டியது வரும். ஏன்னா அவருடைய சொத்து. அதுவும் கோர்ட்டில் சொல்கிறார், நான் 5 பைசா கூட இது வரைக்கும் கடன் வாங்கியதே இல்லைன்னு சொல்லிட்டு பிரபு சொல்கிறார். அந்த வகையில் பிரபுவை பாராட்டலாம். பரவாயில்ல, சிவாஜியோட பெயரை நிலைநிறுத்தி விட்டார் அப்படின்னு சொல்ல முடியும் பிரபுவை. ஆனால் ராம்குமார் நிலைநிறுத்தவில்லை. பத்திரிகையில் இன்னைக்கு மேட்ரு கிழியுது. அதையெல்லாம் விட பிரபு சொன்ன வார்த்தை மனசை கிழிச்சிருச்சு. அண்ணன் தான் தம்பி தான், ஒரே தாயினுடைய ஒப்பனா சொல்ற முளைப்பாலை குடித்தவர்கள், எச்சிப்பாலை குடித்து வளர்ந்த பிரபு. ஆமாம், அண்ணனை பார்த்து சொல்லிட்டார், என்னால் உதவி செய்ய முடியாது. ஆமாம், அவர் 1000 பேர்கிட்ட கடன் வாங்கியிருப்பாருங்க. நான் எப்படிங்க தர முடியும்? நான் எப்படி தர முடியும்? அண்ணன் தான் அவர் இல்லைன்னு சொல்லலை, நான் எப்படி தர முடியும்? தரவெல்லாம் முடியாது. ஆமாம், அதனால் வந்து என் ஜப்தி அந்த உத்தரவை ரத்து பண்ணி என்னுடைய இல்லத்தை எனக்கு இது விட்டு கொடுங்க. அந்த ஜப்தி உத்தரவை ரத்து பண்ணாலே முடிஞ்சு போய் தானா அது ரத்தாயிர போது அவர் வீடு தான் அது, அதில் மாற்று கருத்து இல்லை. அப்படிங்கிறப்ப பார்த்துக்க வேண்டியதான் நம்மலாம். என்ன இந்த சீனை வந்து சிவாஜி கணேசன் ஆக்ஷன் பண்ணால் எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. என்ன மீண்டும் அந்த பாடல்லாம், அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே, ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா காசில்லாதவன் குடும்பத்தில் என்ன. பாருங்க, இப்படிலாம் ஒரு விஷயங்கள் ஒரு இணக்கமாக அற்புதமான ஒரு ஃபேமிலிக்குள்ள பட்டுன்னு ஒரு வார்த்தை. அப்போ தம்பியுடையான் படைக்கஞ்சானுங்கிற வார்த்தையெல்லாம் பொய்யோ தெரியல. அதை எழுதுனவங்க கேட்டால் தான் தெரியும். பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.